இந்த ரிஸ்க் வார்னிங்கை நம்ம எல்லாருமே மார்னிங் broker ஆப்பில் பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். 9 ஆஃப் டாப் 10 இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் இன் ஈக்விட்டி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட் லாஸ் பண்ணுறாங்கன்ற இந்த வார்னிங். ஆனாலுமே நம்ம தான் அந்த ஒருத்தர், நம்ம தான் அந்த 10வது ஆள், நம்ம தான் ப்ராஃபிட் பண்ண போகிறோம்னு நினச்சி தான் ஒரு டைமும் ப்ரொசீட் கிரியேட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா ஏன் 10ல் 9 பேர் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு? அவங்க கிட்ட ஸ்கில்லோ ஸ்ட்ராட்டஜியோ டிசிப்ளினோ அதெல்லாம் தாண்டி இந்தியன் மார்க்கெட்டோட டிசைனே கிட்டத்தட்ட அப்படிதான். 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ்னால தான் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகிறாங்க. அதில் நம்பர் 1 வந்து ஓவர் நைட் கேப்ஸ். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நிஃப்டி கேப் அப் ஆயிருக்கு, இல்லை கேப் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. நிஃப்டி 330க்கு க்ளோஸ் ஆயிரும் மார்க்கெட் அண்ட் அடுத்த நாள் 9:15 தான் ஓப்பன் ஆகும். நடுவில் இருக்க டைமில் எந்த எக்கனாமிக்கல் டேட்டா ரிலீஸ் ஆனாலோ இல்லை எந்த ஈவெண்ட்ஸ் நடந்தாலோ அதுக்கான ரியாக்ஷன் என்னன்றது நமக்கு தெரியாது. மார்க்கெட் அடுத்த நாள் ஓப்பன் ஆனால் தான் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு பிரைம் மினிஸ்டரோட இந்த ட்வீட் பாருங்க. டேரிஃப் வந்து 18% ரெடியூஸ் பண்ணியிருக்கோன்ற அந்த ட்வீட். இது வந்து மார்க்கெட்டுக்கு பயங்கர புலிஷான நியூஸ். அடுத்த நாள் மார்க்கெட் வந்து 1200 பாயிண்ட்ஸ் பக்கமாக கேப் அப் ஆச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரப்போதுனோ அந்த நியூஸ் இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் மார்க்கெட்டில் அடுத்த நாள் கொடுக்க போதும் நமக்கு மார்க்கெட் முடியும் போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. நம்ம யாராவது ஒருத்தர் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் பெரிஷாக இருக்குன்னு நினச்சி புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் மார்னிங் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 1200 பாயிண்ட் கேப் அப் ஆகும்போது நீங்கள் அந்த ட்ரேடை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட கேபிட்டலே ஒய்ப் அவுட் ஆயிரும். பட் இந்த அளவுக்கு பெரிய கேப் அப்போ கேப் டவுனோ வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டே கிடையாது. கேப் அப்பே இல்லை, கேப் டவுனே இல்லை அப்படி சொல்ல வரல. மினிமலாக இருக்கும், மேனேஜபிளாக இருக்கும். நம்ம நிஃப்டியோட சார்ட்டையும் இல்லை கோல்டோட சார்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நிஃப்டியோட சார்ட் ரொம்ப சாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய கேப் அப்ஸ் இருக்கும், கேப் டவுன்ஸ் இருக்கும். பட் கோல்டு சார்ட்டில் அப்படி இருக்காது. இப்போ நான் நிஃப்டி சார்ட் காமிக்கிறேன் பாருங்க. நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்களே பார்க்கலாம் இதில் எவ்வளோ கேப் அப் அண்ட் கேப் டவுன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஸ்க்ரோல் பண்ண பாருங்கள் எவ்வளோ கேப் அப் அண்ட் கேப் டவுன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய கேப் அப் அண்ட் கேப் டவுன்ஸ் இருக்கனால தான் ஒரு பொசிஷன் நம்மளால் ஹோல்டே பண்ண முடியாது. இங்கெல்லாம் பாருங்கள் கேப் அப் ஆகிட்டே இருக்குது, திடீர்னு கேப் டவுன் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் பெரிய கேப் அப் ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் பெருசாக க்ளீனாக இங்கே இல்லாதனால தான் வந்து நம்மளால் ட்ரேட் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் கோல்டோட சார்ட் காமிக்கிறேன் பாருங்கள். சேம் டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கான அதே பீரியடில் இருக்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். பெருசாக கேப் அப் இல்லை கேப் டவுன் எதுவுமே இருக்காது. ஸோ பாருங்கள் பெரிய கேப் அப் எதுவுமே இருக்காது, நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஸ்ட்ரக்சர் வந்து இதில் பாருங்கள், அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் க்ளீனராக இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ட்ரேடர்ஸ்க்கு அதனால் என்னன்னா ஒரு பொசிஷனை வந்து ஓவர் நைட் ஹோல்ட் பண்ண முடியும். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஒரு பொசிஷன் வந்து ஓவர் நைட் ஹோல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் அப்படி ஹோல்ட் பண்ணலாம். ஏன் இதில் வந்து கேப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து 5 டேஸில் 24 ஹவர்ஸுமே ரன் ஆகுது. ஸோ அதனால் வந்து இதில் பெரிய கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ இருக்காது. இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் 24 ஹவர்ஸும் ரன் ஆகிறதுனால ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டைமிங்கில் ட்ரேட் பண்ணிக்க முடியும். நம்பர் 2 கேபிட்டல். ட்ரைனிங் பண்ண காசு வேணும்னு எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பையிங்கை வந்து கேம்பிளிங்னும் ஆப்ஷன் செல்லிங் வந்து பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நம்மளால் கன்சிஸ்டண்டாக மணி மேக் பண்ண முடியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாங் டேர்மில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் செல்லிங் பண்ணுறதுல பிரச்சனை என்னென்னா அங்கே மார்ஜின் ரொம்ப அதிகம். ஜஸ்ட் ஒரு 1 லாட் இல்லை 2 லாட் நம்ம வந்து செல் பண்ணோம்னாலே 2 லேக் 3 லேக்னு நம்மக்கிட்ட மார்ஜின் கேட்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில். ஆனால் ஒரு 10K 20K 50K வச்சு ஒரு பிகினராக இல்லை ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணணும்னு வரவங்களுக்கு வந்து ஆப்ஷன் செல்லிங்கே பண்ண வாய்ப்பே கிடையாது. ஆப்ஷன் பையிங்கை தான் அவங்க பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. பட் ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது அங்கே டைம் டிகேன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த டைம் டிகேவால் ஆப்ஷன் செல்லிங்கை கம்பேர் பண்ணும்போது பையர்ஸுக்கு எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் லாஸஸ் தான் வரும். ஸோ வேறு வழியே இல்லாமல் அவங்க ஆப்ஷன் பையிங்கை பண்ணி அகைன் அண்ட் அகைன் மணியை லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஃபாரெக்ஸில் இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 5,000 இல்லை 10,000 வச்சு நம்ம பிகர் கேபிட்டல் அசஸ் பண்ண முடியும். அதுக்கு ப்ராப்ளம்ஸ்னு நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து மேனிப்புலேஷன். இந்தியன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பெருசு. டெய்லி வால்யூம் மோர் தென் $6 trillion இருக்க ஒரு மார்க்கெட் தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ அதனால் ஈஸியாக யாருமே அதை ஒரு மேனிப்புலேட் ஈஸியாக பண்ணிட முடியாது. கோல்டு வந்து ப்ரைஸ் மேலே போகுதுன்னா ஹோல் வேர்ல்டு அதை பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் மும்பையில் உட்காந்துட்டு இருக்க ஒரு ஆப்ரேட்டர் வந்து கோல்டு ப்ரைஸை மேலேயோ கீழேயோ போக வச்சிட முடியாது. பட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஃபாரெக்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் சொன்னேன் ஓவர் நைட் கேப்ஸ், கேபிட்டல், மேனிப்புலேஷன், இந்த 3 ப்ராப்ளம்ஸ் தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸால தான் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ட்ரேடர்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறாங்க. அண்ட் மோஸ்ட் ட்ரேடர்ஸ் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியை விட ஃபாரெக்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசனும் இதுதான். ஓகே, அண்டர்ஸ்டுட், ஃபைன், எல்லாமே புரியுது. இந்தியன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ்க்கு கொஞ்சம் பெட்டரான என்வரான்மெண்ட் இருக்குது. ட்ரேடர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, பட் ஃபாரெக்ஸ் இல்லீகல் இல்லையா? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாமா? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணால் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடாதா? இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, எப்படி லீகலான வழியில் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.